ஒரு கொக்கி எடுத்துக்கிறோன்னா இப்போ இதுலேயும் இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சிங்கன்னா 3 அதாவது தெரியுதா, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இப்படி வரும். 3 பாகமாக எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த புள்ளியை மடித்தோன்னா இங்கே ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும், சென்ட்ரு. இதில் மார்க்கு. அதே மாதிரி இதுக்கும் மடித்து, அதாவது ஒரு ஜாக்கெட் எடுத்தீங்கன்னா அதில் 5 கொக்கி வரணும். இந்த எடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, இப்படி கொடுத்து இந்த ஊசி, அதுக்கு தான் இந்த பெரிய ஊசி, இதுதான் உங்களுக்கு மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி நல்லா இந்த இடம் இப்படி சுழட்டி எடுத்தீங்கன்னா, எடுத்துட்டு இந்த ஊக்கு இது விலக்கி கொடுக்கும், இந்த கொக்கி விலக்கி கொடுக்கும். இதை தலைகீழே தெரியுதா, இப்படி தலைகீழே இதில் மாட்டிட்டு இதை இப்படி பரட்டிக்கணும். தெரியுதா, இப்படி மாட்டினதை இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துட்டு ஒன்றும் கிடையாது, இந்த 2 வளையத்தை திக்காக தைக்கணும், அவ்வளோதான் வேலை. கீழே தையல் வரக்கூடாது, மேலே மட்டும்தான் தையல் வரணும். அதாவது நல்ல பக்கத்தில் தையல் தெரியக்கூடாது, நீட்டாக இருக்கணும், எதுலேயுமே ஒரு திருட்டமாக இருக்கணும். இப்படி இந்த வளையத்தை கட்டணும், அவ்வளோதான் வேலை. இப்போ ஏற்கனவே அதில் துணியில் மாட்டி இருக்குங்கிறதுனால விழாது. அதில் ஒரே ஒரு தையல் நீங்கள் திக்காக ஒரே ஒரு தையல் போட்டிங்கனாலே போதும். இது நல்லா நீட்டாக 4 நூலாக இருக்கிறதுனால ஒரு 3 தடவை, இதில் ஒரு 3 தடவை எடுத்திங்கனாலே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த அளவுக்கு கொடுத்து எடுத்துட்டு அப்படியே இதை இந்த பக்கமாக மேலே எடுத்துக்கணும். இதில் எந்த இடத்துலையுமே கீழே தையல் தெரியக்கூடாது, எல்லாமே அந்த மேல் துணியிலேயே கொடுத்து இதில் அடியில் ஒரே ஒரு சுருக்கு மாதிரி இப்படி கொடுத்து இப்படி எடுத்துடணும், அவ்வளோதான் வேலை. இவ்வளோதான்.